ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஹம்மிங் ப்ராப்ளத்தோட ஒரு ஆம்பு சர்வீஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த ஆம்பில் சில போர்டெலாம் சேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ ரிசல்ட்டு மாற்றி தர போகிறோம். ரெண்டாவது ஹம்மிங் நாய்ஸ் இல்லாத அளவுக்கு ஒரு ஆம்பை நம்ம உருவாக்கி தரப்போகிறோம்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஆம்பில் என்ன தவறுகள் பண்ணியிருந்தாங்க, எதனால் அந்த ஹம்மிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட நான் பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச வரையும் புதுசாக பல நண்பர்கள் இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி பார்க்காம தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தினால இந்த ஹம்மிங் ப்ராப்ளம் வருமா, நாய்ஸ் வருமாங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ வாங்க உள்ளே எண்டில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பொருளை சேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ மாற்றினது இந்த ஒரு போர்டு, இங்கே இந்த ரிமோட் கட்டு, சப்புப்ரி, இந்த இதில் ஒரு பக் போர்டு, டோட்டலாக முக்கால்வாசி போர்டு நம்ம போடாவே நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஆம்பில் எதனால் அந்த ஹம்மிங் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயந்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாக்கி விட்டுரும். கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் அவங்களோட பணம் பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம். ஆடியோ அவுட்புட்டுங்கிறது நம்ம எப்போதுமே நான் சொல்கிறேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு சீல்டு வயர் யூஸ் பண்ணி பழகுங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் ஆடியோ தனியாக கொண்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த சிக்னலை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வோல்ட்டு, அதாவது ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு கிரவுண்டு வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செப்பரேட்டாக தனியாக அடிச்சிருக்கோம். இந்த வயரையும் இந்த ஆடியோ சிக்னல் வயரும் ஒன்றா கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆம்பை நல்லா நீட்டாக டிசைன் பண்ணுறங்கிற ஒரு காரணத்துக்காக ரெண்டே ஒன்றா கொடுக்குறம்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் புதுசாக செட்டு செய்கிறம்போது ஒரு 10 நாளைக்கு அந்த நாய்ஸை க்ரியேட் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு மேக்னெட் பவர் மாதிரி சிக்னல் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாய்ஸை க்ரியேட் பண்ணும். ஹம்மிங் ப்ராப்ளம் வரும், ஒரு இறைச்சல் கொடுக்கும், ஒரு டியூட்டில் இஸ்ஸுங்கிற ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணும். அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் வயரை அடித்து பழகுங்கன்னு சொல்கிறது. இந்த ஆடியோ சிக்னலை நீங்கள் தனியாக கொண்டு போயிடணும், பவர் சப்ளைக்கு தனியாக கொண்டு போயிடணும். இது ஒரு கான்செப்ட். அவங்க இந்த தவறை பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றா கொண்டு போயிருந்தாங்க. இந்த சிலிவுக்குள்ளே உள்ளே விட்டு ரெண்டுமே ஒன்றா கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு தவறு. மெயின் தவறுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பவர் சப்ளைக்கு நம்ம எப்போதுமே ஒரு 24/24 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 33 வோல்ட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன வயரை யூஸ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யாரும் பார்த்திங்கன்னா ரிப்பன் வயரில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ரிப்பன் வயரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரன் ஆகினாலும் ஒரு 10 நாள், 1 மாதம், 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிப்பன் வயரில் பார்த்திங்கன்னா அதோட மேலே கோட்டிங் பார்த்திங்கன்னா போயிடும், அப்படி மடக்கினா ஒடிஞ்சிரும், லீக்கேஜ் ஆகும், ஆடியோ சிக்னல் லீக்கேஜ் ஆகும். உங்களுக்கு பவர் சப்ளையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது, ஒரு ஆம்பியர் கிடைக்காது, ஒரு வோல்ட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு வோல்ட்டும் போகாது. அதனால் இந்த கஸ்டமர் ரிப்பன் வயரில் யூஸ் பண்ணியிருந்தார் பவர் சப்ளைக்கு. அந்த மாதிரி ரிப்பன் வயரில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி செஞ்சும் பழகாதீங்க புதுசாக பழகிற நண்பர்கள். மெயினாக 7.7.5 இந்த மாதிரி இல்லை 1 ஸ்கொயர் இந்த மாதிரி வயரில் ஆடியோக்காண்டிய பவர் சப்ளை கொடுக்கறக்காண்டிய நிறையா மார்க்கெட்டில் கடையெல்லாம் கிடைக்கிது. அது அந்த மாதிரி நீங்கள் வயர் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்பியர் லாஸும் வராது, ஒரு நாய்ஸையும் கிரியேட் பண்ணாது. ரெண்டாவது, தனித்தனியான ஒரு பவர் சப்ளை கொடுத்துருங்க. சிக்னலுக்கு தனியாக ஒதுக்கிடுங்க, பவர் சப்ளைக்கு தனியாக ஒதுக்கிடுங்க. இதிலேருந்து வர்ற அவுட், அதாவது ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்ட்டாக தான் வரும். ஓகேங்களா? வோல்ட்டாக வரும்போது அதையும் இந்த பவர் சப்ளையும் கூட மேக்ஸிமம் ஒன்று சேர்ந்து கொண்டு போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த சிக்னலையும் இந்த வோல்ட் வேறு ஒன்று சேர்ந்து கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். இப்போ நிறையா செலவு வந்த காரணமே இதுதான். ஓகேங்களா? அடுத்து இங்கேருந்து வர்ற சிக்னல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக அதில் கொடுக்குறோம். அப்போ இங்கே ஒரு போர்டு இருக்குது. இப்போ இதுக்கு பவர் சப்ளை இங்கே வரணும். எங்கேருந்து வரும்? இதுக்கு அடியிலேருந்து விட்டு இப்படிருந்து எடுத்து கொடுக்குறம்போது இது எல்லாமே ப்ரீஆம் செக்ஷன். இதுக்கு அடியில் அந்த பவர் சப்ளை கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நாய்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, இதுக்கு அடியில் தான் கொண்டாடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரையும் ஒரு 1 ஸ்கொயர் எம்லையோ இல்லை 0.7.5 இந்த ஸ்கொயர் எம்லையோ நீங்கள் போட்டு ஒரு சிலிவு போட்டு கொண்டாடும்போது அந்தளவுக்கு கூட லீக்கேஜ் தெரியாது. அதே ரிப்பன் வேர்லேயே கொண்டாந்து இதில் கொண்டாந்து டேரெக்டாக இதில் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ டோட்டல் ப்ராசர் யூனிட்டே இங்கே தான் இருக்குது, ஃப்ரீஆம் செக்ஷன். அப்போ நாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸை கரெக்ட் பண்ணுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆடியோ ரிசல்ட்டும் பிடிக்கல, நாய்ஸும் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு, கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை.
இப்போ செட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆனில் தான் இருக்குது. இதில் ஹம்மிங்கிறது சுத்தமாக இல்லை, 0% அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ஸ்பீக்கர் பக்கத்துலேயும் வச்சு காட்டுறேன். நம்ம மொபைலை கொண்டு போய் ஃபேனை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிப்பாட்டிட்டோம். ஓகேங்களா? இப்போ செட்டு ஆனில் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம நாய்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். 0வா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணி எல்லா கஸ்டமர்களுக்கும் வந்து தான் கொடுக்குறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் சப்பு எதுலையுமே உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு அந்த ஹம்மிங்கிறது வராது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கூட செக் பண்ணி பாருங்கள், அந்த நாய்ஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. இப்போ உங்களுக்கு நான் சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்பு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பேஸ் கிடைக்கும். இதே அப்படியே நான் அவுட்லேயும் போய் காட்டுறேன் பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு ப்ளீஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இப்படியே நான் பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வெளியிலே போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஹெட்ஃபோன் பாட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே எப்படி பேஸ் அங்கே வரையும் வருதுன்னு பாருங்கள். பேஸ் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸாக இருக்குது. நம்ம மாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே இருக்க இந்த ரூமு, அங்கே பேஸ் ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு முடிஞ்ச வரையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பேஸ் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கஸ்டமர் என்ன குறைக்கு கொடுத்தாரோ ஹம்மிங் ப்ராப்ளத்தை சால்வ் ஆயிடுச்சு. ரிசல்ட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருந்தார் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஆடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆயிரும் நான் நினைக்கிறேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவார்னு நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பேஸு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பு தேவைப்படுச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ரூம் சைஸுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் ரெடி பண்ண முடியுமோ பக்காவாக ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. இதுவரையும் நம்மளோட வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.